வட அமெரிக்க என்கின்ற வரையறையை மீறி தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற செயற்பாட்டிற்குள் தாங்களும் இணைந்து செல்வதான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். இது கனடாவிற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் ஒரு ஆரோக்கியமான புள்ளியாகவும் பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இவையெல்லாம் ஆரோக்கியமாக ஐரோப்பா ஒன்றாக நிற்கின்றது, அத்துடன் கனடாவும் ஐரோப்பாவுடன் இணைந்து பயணிக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இங்கே பார்த்தீர்களானால் ஒருமுறை யுக்ரைனை சர்வாதிகாரி என்றும் யுக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என்றும் பின்னர் புட்டினை சர்வாதிகாரி என்றும் விളിக்கக்கூடிய வகையில் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இது ஒரு சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய 13 தலைவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மகாநாடு என்று பார்க்க முடியாது. இரகசிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து இவ்வாறான நிலையில் செல்ல முடியாது என்ற ஒரு தோரணையில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். காரணம் என்னவென்றால் ஐரோப்பா குறிப்பாக ஜெர்மன் சுதந்திர நாடாக இருக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால் ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 413-445-6555 416-245-6555 ரவி நடராஜா. FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். ரஷ்ய யுக்ரைன் போர் ஆரம்பமாகி 3 ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் பல உலக தலைவர்களும் இப்பொழுது யுக்ரைனிய ஜனாதிபதியை சந்திக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த போர் என்பது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது இந்த சமாதானம் என்பது நிலைத்து நிற்கக்கூடியதாக மாறுமா என்பது தொடர்பாக பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இது குறித்து பேச இருக்கின்றோம். கனேடிய பிரதமரும் இப்பொழுது யுக்ரைன் ஜனாதிபதியை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. பல விடயங்கள் பற்றி பேசுகின்றார்கள். யுக்ரைன் ஜனாதிபதி குறிப்பாக சர்வதேச நாடுகளிடம் உதவியை மீண்டும் கோரி நிற்கின்றார். இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து உதவிகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தை அவர் நம்பியிருப்பதை அவருடைய பேச்சில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவும் இதோடு ஒத்துசேர்ந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த 3 ஆண்டுகள் என்பது நிச்சயமாக உலக நாடுகள் பலவற்றுக்கும் பல்வேறு செலவுகளை ஏற்படுத்திய ஒன்றாக மாறி இருக்கின்றது. பொருளாதார நிலையிலும் கூட அந்தந்த நாடுகள் தங்களால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த போரில் யுக்ரைனுக்கு உதவி வழங்க வேண்டுவதன் முக்கியத்துவம் என்ன? இந்த போர் உக்ரைன் விரும்பி ஆரம்பித்த போர் இல்லராம். அதனைத்தான் கனடிய பிரதமர் கூறியிருக்கின்றார். கனடிய பிரதமர் அங்கே இணைந்து தானும் அங்கே உள்ள அந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள காரணத்தால் அவரது செயற்பாடுகள் என்பன குறிப்பிட்ட ஒரு வரையறையை, அதாவது வட அமெரிக்க என்கின்ற வரையறையை மீறி தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற செயற்பாட்டிற்குள் தாங்களும் இணைந்து செல்வதான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். இது கனடாவிற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் ஒரு ஆரோக்கியமான புள்ளியாகவும் பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செலன்சி அவர்களை சர்வாதிகாரி என்றும் இவர்தான் இந்த பிரச்சனையை தொடக்கினார் என்றும் கூறி ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் இவ்வாறானதொரு சூழ்நிலைக்கு சென்றுள்ளதானது. அதாவது கனடா இவ்வாறான மற்ற நாடுகளுடன் இணைந்து இவ்வாறான நிலைக்கு சென்றுள்ளதானது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டிய அதாவது இது உக்ரைன் விரும்பி ஆரம்பித்த ஒரு போர் அல்ல. உக்ரைன் மீது திணிக்கப்பட்ட போர், இது ரஷ்யாவால் ஆரம்பிக்கப்பட்ட போர் என்பது போன்ற விடயங்களை எல்லாம் கூறி 25 ராணுவ வாகனங்கள் கொடுத்திருக்கின்றார். இன்னும் 2 வாகனங்கள் கொடுப்பதாகவும் $5 பில்லியன் அதாவது ரஷ்யாவிடமிருந்து பறிக்கப்பட்ட $5 பில்லியன் அதை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான முதற்கட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார். இவையெல்லாம் ஆரோக்கியமாக ஐரோப்பா ஒன்றாக நிற்கின்றது, அத்துடன் கனடாவும் ஐரோப்பாவுடன் இணைந்து பயணிக்கின்றது என்பதை காட்டுகின்றது. இங்கே பார்த்தீர்களானால் இந்த சென்ற மத்திய நாட்டு தலைவர்கள் என்பவர்கள் முற்றுமுழுதாக
முழுவதாக ஐரோப்பிய கண்டத்தைச் சேர்ந்தவர்களாக, அதிலும் குறிப்பாக டென்மார்க், ஸ்வீடன் என்பன கனடாவுடன் ஏற்கனவே பல உறவு பேணல்களை மேற்கொண்டவை. அந்த உலக நாடுகளின் மட்டத்தில் கூட பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டவை. குறிப்பாக 1994 இந்த இலங்கை இனப்பிரச்சினைக்கான ஒரு கண்காணிப்பாளர்களாக சென்ற நாடுகளாக இந்த 3 நாடுகளும் தான் இருக்கின்றன, கனடா, ஸ்வீடன், டென்மார்க் ஆகிய நாடுகள். அவ்வாறான தொடர்புகள் அல்லது இணை செயற்பாடுகள் எல்லாம் பிற்காலத்தில் கைவிடப்பட்டவையாக இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த மீண்டும் இணைகின்ற சந்தர்ப்பம் ஒன்று, அதாவது ஸ்வீடன், பின்லாந்து, நோர்வேஜியன், டென்மார்க் அந்த பிரதமர்களுடன், ஸ்பானிஷ் பிரதமர் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் சென்று அவர்களுடன் சென்ற ஒரு வட அமெரிக்க தலைவராகவும் தங்களுடைய கனடாவின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு கதாநாயகனாக தன்னை காட்டுகிறார். அன்றைய கடந்த வார நிகழ்ச்சியில் ஒரு நேர் கேட்டிருந்தார், அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ தொடர வேண்டும் என்று. அதற்கான சந்தர்ப்பங்கள் 99% இல்லை. இருந்த பொழுதிலும் அவரது சரி, அவரை ஒரு நாட்டிற்கு தேவையான ஒரு நிலை சென்று கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. நேட்டோவில் இருந்து யுக்ரைன் நேட்டோ தொடர்பாக யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள், இது எதிர்காலத்தில் அமெரிக்காவினுடைய அழுத்தத்தில் இருந்து இந்த நேட்டோ என்ற கருப்பொருளில் இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? குறிப்பாக ஒரு முறை யுக்ரைனை சர்வாதிகாரி என்றும் யுக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என்றும் பின்னர் புட்டினை சர்வாதிகாரி என்றும் விழிக்கக்கூடிய வகையில் ட்ரம்பினுடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இவ்வாறு தெரிவிப்பதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது ட்ரம்ப் அந்த வாய் சவாடலில், அதாவது பணிய வைப்பதற்காக பல நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றார். மிரட்டி பணம் பறிக்கின்ற ஒரு தாதாவாக உலக அரங்கில் இன்று செயற்படுகின்றார். அவர் உக்ரைனை கேட்டதெல்லாம் அந்த உக்ரைன் தங்களுடைய கனிம வளங்களை 50% பயிர்வதற்கான ஒப்பந்தத்தில் கையிட வேண்டும் என்று. ஆனால் உக்ரைன் மறுத்துவிட்டது, அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது என்றால் அவர்கள் தாங்கள் போருக்கு உதவியதாகவும் அதன் காரணமாக உக்ரைன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றும். ஆனால் அவர் இவ்வாறு முதல் கூறிய கருத்திற்கு அவருடைய தரப்புகளிலிருந்தே சில வேளைகளில் அவர் இது ஒரு ஆபத்தான முயற்சி என்பது கண்டறியப்பட்டு கூறியப்பட்டிருக்கும் என்றால் நம்பிக்கை இனத்தை அல்லது அந்த அடித்தளத்தை நம்பிக்கை ஈடாட செய்து விட்டார். அந்த ஃபவுண்டேஷன் என்கின்ற கூறுகின்ற ஒரு நம்பிக்கைக்கான தளமாக இருந்த நிலைப்பாட்டில் இருந்து தற்பொழுது அமெரிக்கா விலகி சென்று விட்டது அல்லது மற்றவர்களை விலத்தி விட்டது. எனவே மற்றவர்களுடன் இனி மீள ஒரு உறவு புதுப்பித்தலை பேணுவதற்கான சந்தர்ப்பமாக அவர் ரஷ்ய அதிபர் குறித்த இந்த தகவலை தெரிவித்திருப்பாராயினும் அவரது நிலைப்பாடு என்பது ரஷ்யாவிற்கு பரிபூர்ண ஆதரவு கொடுப்பதாகவும் ரஷ்யாவை வெற்றியரங்கில் வைத்திருப்பதாகவும் இவ்வளவு காலமும் இவ்வளவு தடை இருந்த ரஷ்யாவை சாதாரணமாக முன்னரங்குக்கு நகர்த்தியதாகவும் இவ்வளவு காலமும் பல பில்லியன் டாலர்களை கொடுத்த நாடுகளை தனது பேச்சுக்கு கேட்டு அல்லது அமெரிக்காவின் தலைமையிலான நேட்டோ அணியின் செயற்பாடுகளுக்கு இணைய அவ்வாறு செய்த நாடுகளை எல்லாம் அவமதித்ததாகவும் அமைந்திருந்தது. எனவே இனி வரும் காலத்தில் இது தொடர்பான ஒரு உறுதியான முடிவு எடுப்பதற்கான முனைப்புகளில் இந்த தரப்புகள் ஈடுபடுவார்கள். இது ஒரு சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய 11-13 தலைவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மகாநாடு என்று பார்க்க முடியாது. இரகசிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களின் பங்கு என்பது பிரதமராக இல்லாவிட்டாலும் சில வேளைகளில் விசேட தூதுவராக அமெரிக்க விவகாரத்திலும் இந்த ஐரோப்பிய விவகாரத்திலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய தன்மையை அவரது நடவடிக்கைகள் காட்டுகின்றன. சுமார் 29 நிமிடங்கள் அல்லது 30 நிமிடம் அவர் அங்கே பேசி இருக்கின்றார். அந்த பேச்சு மிகவும் ஆழமானதாக இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா தான் தெரிவித்த கருத்திற்கு எதிரான கருத்துக்களாக கூட அவை மறைமுகமாக இருக்கின்றன. ஆனால் நேரடியாக அமெரிக்காவை எந்த விதத்திலும் அவர் தாக்கவில்லை. ஆனால் இது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு வரவேற்கத்தக்க செயலாக இருக்க முடியாது. ஆனால் ஒரு ராஜதந்திரிகளை பொறுத்தவரையில், அமெரிக்க ராஜதந்திரிகளை பொறுத்தவரையில் கூட இது ஒரு வரவேற்கத்தக்க செயலாகத்தான் பார்க்கப்படும்.
ஆமாம், நேற்றைய தினம் ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மேர்ஸ் அவர்கள் இப்பொழுது பதவியேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அவர் பதவியேற்க இருப்பதான அறிவிப்பு வெளிவந்த உடனேயே அவர் அமெரிக்காவுடன் தொடர்ந்து இவ்வாறான நிலையில் செல்ல முடியாது என்ற ஒரு தோரணையில் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். காரணம் என்னவென்றால், ஐரோப்பா குறிப்பாக ஜெர்மன் சுதந்திர நாடாக இருக்க வேண்டும், அமெரிக்காவுக்கு அடிபணிந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே நேரத்தில் மறுபுறத்தில் ரஷ்யாவுக்கு ஆன பொருளாதார தடையை அறிவிக்க இருப்பதாக இன்று யுக்ரைன் போர் ஆரம்பித்து 3வது ஆண்டு கால பகுதியில் இன்றைய தினத்தில் பிரித்தானியா அறிவித்திருக்கின்றது. இதில் குறிப்பாக ரஷ்யாவுக்கு உதவி வழங்குபவர்கள், ரஷ்யாவோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய நாட்டுக்குள் வருவதற்கு தடை விதிப்பதாக அறிவிப்பு வெளியாக போகிறது. இவ்வாறான விடயங்கள் என்பது மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய நிலையிலும், குறிப்பாக அமெரிக்கா எடுக்கின்ற விடயங்களுக்கு எதிர்மறையான செயற்பாடுகளை செய்யக்கூடிய வகையில் ஐரோப்பா சென்று கொண்டிருப்பதையும் எடுத்து காட்டுகிறது. இது எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இது ஒரு தலைமை மாற்றம். அதாவது அமெரிக்காவின் சொற்படி, அமெரிக்காவின் சொற்றுக்கு கீழ்ப்படிந்து சென்ற நாடுகள் இன்று அமெரிக்காவை தவிர்த்து செல்வதற்கான முயற்சியில் தாங்களாக ஈடுபட்டு வருகின்றன. இப்பொழுது அமெரிக்கா சென்று இவர்களுடன் ஒரு கருத்தியலில் அல்லது ஒரு தொடர்பாடலில் ஈடுபட்டால் கூட முன்னைய நம்பிக்கையுடன் அவர்கள் அதனை கடந்து செல்வார்கள் அல்லது அதனை நடத்துவார்கள் என்பதற்கான எந்தவித உறுதியும் இல்லை. அதாவது இரண்டு பக்க கண்ணோட்டங்கள் அவர்களுக்கு இருக்கும். இது ஒரு உண்மையான செயற்பாடா அல்லது காலம் வாங்குவதற்கான செயற்பாடா என்பது. எனவே அவ்வாறான ஒரு நிலைமையில் தலைமை மாற்றம் ஒன்றுக்காக அமெரிக்கா தன்னை பலகி கொடுத்து விட்டது. அவர்களுடைய வாய்ச்சபாடல் இன்று எவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருக்க வைத்திருக்கின்றது என்றால், அமெரிக்காவை விட தலைமைத்துவம் கொண்ட நாடுகளாக மற்றவை மாறுகின்றன. இப்பொழுது அமெரிக்காவை விதிக்க வேண்டிய ஒரு தடையை இன்று பிரித்தானியா விதிக்கின்றது. அதே போல அமெரிக்கா எடுக்க வேண்டிய ஒரு பாத்திரத்தை கனேடிய பிரதமர் எடுக்கின்றார். எனவே தலைமைகளை தாங்களாகவே விட்டுக் கொடுத்த சக்தியாக அமெரிக்கா மாறி இருக்கின்றது. இது ஒரு வரலாற்று புரட்சி, ஒரு புரள்வு, வரலாற்றின் புரள்வு. இவ்வாறாகத்தான் முன்னிய வரலாறுகள் கூட பல விலைகளில் புரண்டிருக்கின்றன. அதே போல நிச்சயமாக இந்த அமெரிக்காவின் தலைமை என்பது மற்றவர்களை மிரட்டக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இல்லாமல் செய்கின்ற விடயத்தில் இது ஒரு வெற்றியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்காவின் மிரட்டல் என்பது கனடாவிற்கு அதிகமாக உள்ள நேரத்தில் இவ்வாறான செயற்பாடு பாராட்டப்பட வேண்டியது. சரி, இப்பொழுது வரலாற்று பிறழ்வு பற்றி குறிப்பிட்டீர்கள். ஏற்கனவே பகைமை பாராட்டிய நாடுகள் இப்பொழுது அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கை காரணமாக ஒற்றுமையாக அல்லது நட்புறவாக எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய வகை ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? அவ்வாறு இணையக்கூடிய நாடுகள் என்று நீங்கள் அவற்றை கருத்தில் கொள்வீர்கள்? இப்பொழுது இவ்வாறு குறிப்பிடுங்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ரஷ்ய ஊடாடலுக்குரிய காரணமாக அவர் சில வேளைகளில் இந்த பிரிக்ஸ் என்கின்ற அமைப்பை பிரிப்பதற்கான நடவடிக்கையாக செய்திருக்கலாம். ஏனென்று சொன்னால், சீனா மற்றும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம், அர்ஜென்டினா ஒரு பல நாடுகளின் இந்த பங்களிப்புடன் தொடங்கப்பட்ட ஒரு முயற்சியில் இருந்து ரஷ்யாவை தவிர்ப்பதற்கான முயற்சியாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் மறுபக்கமாக இப்பொழுது இந்த ஐரோப்பிய கண்டம் என்பது தனது பாதுகாப்பை தானே உறுதிப்படுத்த வேண்டிய தேவையை கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நீங்கள் குறிப்பிட்ட ஜெர்மனில் தற்போது இடம்பெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் கூறியிருக்கின்றார். அவர்தான் ஜெர்மனியின் அதிபராக வரப்போகின்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இன்னொரு கட்சியுடன் இணைந்து. இருந்த பொழுதிலும் இவ்வாறான செயற்பாடுகள் என்பன ஐரோப்பாவை நிச்சயமாக ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு பரப்பாகவும் சுய பொருளாதார முயற்சிகளில் ஈடுபடுகின்ற ஒரு தரப்பாகவும் மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதன் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் கனடா கூட ஐரோப்பாவின் ஒரு பங்குதாரராக மாறக்கூடிய அல்லது ஐரோப்பாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு நாடாக வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்மையை பெறுகின்றது என்று சொன்னால், தற்பொழுதுள்ள அந்த ராஜாங்க உலகு எவ்வாறு அமெரிக்காவில் செயற்படுகின்றது என்பது அறியப்படாத ஒரு உண்மையாகவும், புதிய முகங்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் பல பதவிகளில் ஒரு கருக்கோளுடன், அதாவது ப்ராஜெக்ட் 2025 என்கின்ற கருக்கோளுடன் அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாகவும், அனுபவஸ்தவர்கள் விலத்தப்படுவதாகவும், அனுபவஸ்தவர்கள் விலத்தப்படுகின்ற பொழுது அங்கே ஈடாட்டம் ஒன்றது ஏற்படும் என்பது பல விடயங்களில் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதாவது பல வருடங்களாக ஒருவர் அனுபவமாக
காலமாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு துறையை இல்லாமல் செய்து அங்கே புதியவர்களை நியமிக்கின்ற பொழுது அது ஈடாடி சரிவை சந்திக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்குரிய அனுபவங்கள் என்பன கற்பிதங்கள் மூலம் பெறப்பட வேண்டும், அவர்களுடன் இணைந்து செயற்படுவதன் மூலம் பெறப்பட வேண்டும். எனவே இந்த ராஜதந்திர அமெரிக்கா என்பது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை அடுத்த சில வாரங்களில் நாங்கள் கவனிக்கலாம். அரசியல்வாதிகளின் உலகம் வேறு, ராஜதந்திர உலகம் வேறு. எனவே அதனை பொறுத்திருந்து பார்த்துத்தான் நாங்கள் இந்த முடிவுகளை ஆராய வேண்டும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துடைமைக்கு காலை வேளையில் இணைந்து கொண்டு பல தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக பேசுவோம். நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் தமிழ் FM 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. இது புத்தம் புது காலை. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.